வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் பாண்டி அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2011 பாண்டியில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த 23rd ப்ராப்ளம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 pipes A and B can fill a cistern in 12 minutes and 15 minutes respectively, while a third pipe C can empty the full tank in 6 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைப் ஏ வந்து 12 மினிட்ஸில் சிஸ்டனை வந்து ஃபுல் பண்ணுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பைப் பி வந்து 15 மினிட்ஸில் சிஸ்டனை வந்து ஃபுல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பைப் சி வந்து அந்த ஃபுல் டேங்க்கையும் எம்டி பண்ணுறதுக்கு 6 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைப் சி ஈக்குவல் டு 6 மினிட்ஸில் எம்டி பண்ணுது ஃபுல் டேங்க்கையும். இப்போது சிஸ்டனோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் 12, 15 and 6. இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு சிஸ்டனோட கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்சிடும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 60 வரும். ஸோ சிஸ்டனோட கெப்பாசிட்டி வந்து 60 யூனிட்ஸ். இப்போது பைப் ஏ வந்து ஒரு ஃபுல் சிஸ்டனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டனோட கெப்பாசிட்டி இப்போ நம்மளுக்கு தெரியும் 60 யூனிட். ஸோ பைப் ஏ வந்து 12 மினிட்ஸில் 60 யூனிட் வந்து ஃபில் பண்ணுது. அப்போது 1 மினிட்டில் 60 டிவைட் பை 12 பண்ணோம்னா 5 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. பைப் ஏ வந்து 1 மினிட்டில் 5 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. அடுத்து பைப் பி பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் 60 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. ஸோ 1 மினிட்டில் 4 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. அடுத்து பைப் சி பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸில் இந்த 60 யூனிட்டையும் வந்து எம்டி பண்ணுது. ஸோ -60 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 மினிட்டில் -10 யூனிட் வந்து எம்டி பண்ணுது. இப்போது கேள்வி என்னென்னா, ஏ அண்ட் பி ஆர் கெப்ட் ஓப்பன் ஃபார் 5 மினிட்ஸ் இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைப் ஏ அண்ட் பைப் பி 5 மினிட்ஸ்க்கு வந்து பிகினிங்கில் ஓப்பனில் இருக்குது. அப்படி ஓப்பனில் இருக்கும்போது 5 இன்ட்டு ஏ பைப் வந்து 1 மினிட்டில் 5 யூனிட் ஃபில் பண்ணுது. அண்ட் பி பார்த்திங்கன்னா 1 மினிட்டில் 4 யூனிட் ஃபில் பண்ணுது. ஸோ 5 + 4னு போட்டுக்கலாம். 5 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 45 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணோம். 5 மினிட்ஸில் ஏ அண்ட் பி ஓப்பனில் இருந்தால் 45 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணோம். இப்போது அடுத்த பார்ட் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அந்த சி இஸ் ஆல்சோ ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸில் ஏ, பி அண்ட் சி மூணுமே வந்து ஓப்பனில் இருக்குது. இன் வாட் டைம் இஸ் த சிஸ்டம் எம்டிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஏ, பி அண்ட் சி மூணுமே வந்து ஓப்பனில் இருக்குது. இது மூணுமே ஓப்பனில் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 -10. ஸோ -1 யூனிட் வந்து வரும் 1 மினிட்டுக்கு. ஸோ இது மூணுமே ஓப்பனில் இருக்கும்போது 1 மினிட்டில் -1 யூனிட் வந்து குறையுது. அப்போது இப்போ டோட்டலாக 45 யூனிட்ஸை வந்து எம்டி பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 45 மினிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.